வடசென்னை எண்ணூர் அனல் மின் நிலைய விரிவாக்கம் திட்டம் குறித்து கருத்து கேட்பு கூட்டத்தில் என்ன நடந்தது? செந்தமிழன் சீமான் அவர்கள் என்ன கூறினார்? இதை குறித்து தான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம். உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள். வடசென்னை எண்ணூர் அனல் மின் நிலைய விரிவாக்க திட்டம் தொடர்பான பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் இன்று எர்ணாவூர் மகாலட்சுமி நகர் பெருந்தலைவர் காமராஜர் மாளிகையில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் நாம் தமிழர் கட்சி சார்பாக பங்கேற்று பல்வேறு தொழிற்சாலைகளை குவியலால் கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்பு உள்ளாகியுள்ளது. நச்சு காற்று, புற்றுநோய் பாதிப்பு போன்ற பல்வேறு விளைவுகளால் வதைப்பட்டு வரும் வடசென்னை எண்ணூர் பகுதியில் மீண்டும் ஒரு அனல் மின் நிலைய விரிவாக்க திட்டம் முன்வைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தங்களுடைய கருத்துக்களை செந்தமிழன் சீமான் அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனுவாக அளித்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த கூட்டத்தில் மிக தெளிவாக மக்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தையும் எதிர்காலத்தில் மக்கள் இதைபோன்று பாதிப்படைவார்கள் என்ற எதிர்கால சிந்தனையையும் மக்கள் மத்தியில் விதைத்து வந்திருக்கின்றார் செந்தமிழன் சீமான் அவர்கள். மேலும் இந்த கருத்து கேட்பு கூட்டத்தின் மூலம் எதிர்ப்பை பதிவு செய்த செந்தமிழன் சீமான் அவர்கள் இயற்கையாக நடக்கக்கூடிய விடயங்களை தவிர்த்து செயற்கையாக உருவாக்கக்கூடியவைகள் மக்களுக்கு பலன் அளித்த போதும் மக்கள் அதனால் பாதிப்படையும் பொழுது நிச்சயமாக அதை தவிர்ப்பது தடுப்பது நம்முடைய கடமை என்ற உயரிய ஒரு எண்ணத்தை அங்கே பதிவு செய்து வந்திருக்கின்றார். மேலும் செந்தமிழன் சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த அரசியலில் ஒருபோதும் மக்களுடைய எதிர்ப்பை மீறி எங்கு எது நடந்தாலும் அங்கே சென்று முதல் ஆளாக எதிர்ப்பு குரலை செந்தமிழன் சீமான் மக்கள் சார்பாக பதிவு செய்வார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் தமிழ் நிலத்திற்காகவும் தமிழ் நிலத்தின் வளத்திற்காகவும் தமிழ் நிலத்தில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பாதுகாக்கும் நோக்கோடு தொடர்ச்சியாக 14 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே கட்சி செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் மட்டும்தான். எனவே தமிழுக்காக தமிழருக்காக எப்பொழுதுமே ஒரு இடத்தில் கூட்டம் நடக்கிறது என்றால் அங்கே செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் இருக்கும் என்பதை மீண்டும் உறுதி செய்திருக்கின்றார் இந்த அனல் மின் நிலைய பொதுக்கூட்டத்திற்கு சென்று என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பொதுக்கூட்டம் அல்லது கருத்து கேட்பு கூட்டமான இந்த கூட்டத்தில் சீமான் அவர்கள் கலந்து கொண்ட பொழுது சலசலப்பை ஏற்படுத்துவதற்கு எதிரிகள் பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டார்கள். ஆனால் ஒருபோதும் அதையெல்லாம் பெரிதாக காதில் வாங்கி கொள்ளாமல் தொடர்ச்சியாக தங்களுடைய கண்டன உரையை அங்கே பதிவு செய்து வந்தார் என்பதுதான் அனைவராலும் பேசப்படக்கூடிய மிக முக்கிய கருத்தாக இன்று இருந்து வருகின்றது. மேலும் சீமானை போன்று தொடர்ச்சியாக தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் குரல் கொடுக்க வேண்டிய ஆட்கள் இங்கே யாரும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. செந்தமிழன் சீமான் மட்டும்தான் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஒரு அச்சாணியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். மக்களுக்காக அங்கே களத்திற்கு சென்று நின்று மக்களுக்காக பேசி மக்களுக்காக தங்களுடைய எதிர்ப்பு குரலை பதிவு செய்யக்கூடிய ஒரே தலைமையாக செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் இருக்கின்றது. நிச்சயமாக 2026 தேர்தலில் சீமான் அவர்கள் தங்களுடைய உண்மையாகவும் நேர்மையாகவும் உழைக்கக்கூடிய திறனுடன் மக்களை சந்திப்பதால் 2026 தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை அவர் அடைவார் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருந்து வருகின்றது. தேர்தலுக்காக பல கட்சிகள் பல்வேறு செயல்பாடுகளில் ஈடுபடலாம். ஆனால் சீமான் அவர்கள் தேர்தலுக்காக மட்டும் செயல்படுவதில்லை, மாறாக இயற்கைக்காகவும் மக்களுக்காகவும் அவர் தொடர்ச்சியாக இயங்கி வருகின்றார் என்பதுதான் நாம் தமிழர் கட்சி கடந்த 14 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்த்தி வரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. தேர்தலையும் ஓட்டையும் தாண்டி மக்களுக்கு நன்மை என்ற விடயத்தில் எப்பொழுதுமே தன்னை சமரசம் செய்து கொள்ள மாட்டார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை, நாம் தமிழர். நன்றி, வணக்கம்.